ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் வந்து யாருன்னா, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கலக்கிட்டு இருந்த ஒரு தரமான பிளேயருக்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் போக போகிறாங்க. ஸோ ஆக்ஷனுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆவலோடு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க பிடிச்ச டீமு எந்தெந்த பிளேயர் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க, ஸோ எந்தெந்த பிளேயர் எடுக்க போகிறாங்க அப்படின்றது அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகளோட நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சோ ஆக்ஷன் வந்த உடனே எல்லாருமே ஆவலோட டிவியை போட்டு பார்த்து யார் யாரு எந்தெந்த பிளேயர் எடுக்கிறாங்க, எந்தெந்த பிளேயர் எவ்வளவு கோடிக்கு போறாங்க அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயரை வந்து எடுக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கோடிக்குள்ள அவர் எவ்வளவு இதுல வந்து டார்கெட்ல வந்தாரோ ஸோ அந்த டார்கெட்ல வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கோச்சும் கேப்டனும் இப்போ மீட் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன பிளான் அடுத்தது என்னென்ன பண்ண போறாங்க, ஸோ அடுத்து எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம், எந்தெந்த பிளேயர் நமக்கு தேவை அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கஸ்ல வந்து இஷான் கிஷனுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற, விக்கெட் கீப்பர் வேற, ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மும்பைல கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ ஆட் ஹிட்டர் வேற, ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் ருத்ராஜோட ஓப்பனிங் வந்தார்னா அடிச்சு ஆடக்கூடிய திறமை வந்து அவர்கிட்ட இருக்கு, யங்ஸ்டர் வேற. ஸோ அதனால அந்த ஒரு டார்கெட்னால கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பிளேயரை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் கையில் இருக்கு. 20 பிளேயர் வந்து எடுக்கணும். ஒரு பிளேயர் வந்து ஆர்டிஎம்ல வந்து அன்கேப்டல் இல்லைன்னா கேப்டல் பிளேயர் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளேயர் யார் யாருக்கு போறாங்க, அந்த பிளேயருக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச ஒரு 2-3 கோடி மட்டும்தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸால ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிளேயருக்கு வந்து அதிக விலைக்கு போகும்போது அந்த பிரைஸ் கொடுத்து அவங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேல கட்டாயமாக இந்த ஆக்ஷன்ல வந்து ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ரச்சின் ரவீந்திரா, டெவின் கான்வே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அவங்கள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஆர்டிஎம் கார்டு ஒண்ணுதான் இருக்கு. இந்த ஒண்ணு வச்சு எந்த பிளேயரை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். எந்தெந்த பிளேயருக்கு வந்து 2024 இருந்த அந்த ஸ்குவாட்லயே இருந்த பிளேயர்ஸ்க்கு வந்து எந்த பிளேயருக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆக்ஷன்ல வந்து பை பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பட் இருந்தாலுமே இஷான் கிஷன் அவர்களுக்கு எவ்வளவு கோடிகள் போனாலும் சரி இஷான் கிஷனை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த 2 பிளேயர்ல ஏதாவது ஒரு பிளேயரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா எடுக்கிறது உறுதியா இருக்கு. இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர், நல்லா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. தோனி அவர்கள் இந்த 2025 சீசனோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு அப்படின்னா சோ ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங்ல வந்து செட் ஆவாரு. பட் இருந்தாலுமே தோனியுடைய இடத்துக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல வந்து அவர் செட் ஆவாரா அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. சோ ரிஷப் பண்ட் வந்து அவர் இடத்துக்கு பர்ஃபெக்ட்டா இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலுமே இஷான் கிஷன் அவர்கள் கண்டிப்பாக ஓப்பனிங்க்கு கரெக்டா இருப்பார் அப்படின்றது எதிர்பார்த்து அவர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு பாத்தீங்கன்னா டியூ பிளஸஸ் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அவ்வளவு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆர்சிபிக்குமே 2 சீசன்ல வந்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக டியூ பிளஸஸ் வந்து ஏஜ் ஆனதுனால கண்டிப்பா எந்த டீமும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து எந்த டீமும் வந்து போட்டி போட்டு அவர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேப்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா மீண்டும் அந்த ஓப்பனிங் காம்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ருத்ராஜ் கெக்வாட்டும் டியூ பிளஸும் கரெக்டான ஒரு பொசிஷன் வந்து செட் ஆயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஎம் கார்டில் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ரெய்னாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில் பண்றதுக்காக ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்க போகுது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 24ஆம் தேதி 25ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மெகா ஆக்ஷன்ல எந்தெந்த பிளேயருக்கு போக போறாங்க, ஸோ இந்த ஆக்ஷன்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா இஷான் கிஷன் எடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. ஸோ தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இஷான் கிஷன் செட் ஆவாரா மாட்டாரா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.